Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய காஜூர் பர்ஃபி, அதாவது டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல். வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் பேரிச்சம்பழத்தை சீட்லெஸ்ஸான பேரிச்சம்பழம் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஓகே. அப்படி சீடு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சீட்ஸை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 minutes ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுக்கோங்க. சோக் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வடிகட்டிடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வர போகிறோம். கொஞ்சம் கோர்ஸாகவே இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப மாவாக அரையணுன்றது அவசியம் இல்லை. கொஞ்சம் கோர்ஸாகவே இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருந்தால் போதும். இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஃபஸ்ட் ஒரு 3 to 4 tablespoons அளவுக்கு கசகசாவை நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கசகசாவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பர்ஃபிலையும் ஆட் பண்ண போகிறோம். அதோட அவுட்டர் லேயர் கவரிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 3 to 4 tablespoons அளவுக்கு கசகசாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இருக்கிற கண்ட்ரியில் கசகசா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நோ ப்ராப்ளம், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது அகெயின் அதே சாஸ்பேனில் 2 tablespoons அளவுக்கு கீயை சூடு பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேஷ்யூஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம், இதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட பிஸ்டாஷியோஸ் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், உங்கள்கிட்ட எந்த விதமான ட்ரை நட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதெல்லாம் நல்ல வாசனை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் இதில் 1 tablespoon அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா டேட்ஸ் மிக்ஸ்சர், அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஒரு லோ மீடியம் ஃப்ளேமுக்கு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதை கண்டினியூஸாக நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா ஒரு 3 to 4 minutesலேயே இதில் நல்லா சூடு ஏறி நம்மளோட டேட்ஸ் நல்லா வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் நல்லா குக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்தது எவ்வளோ ஃபேமாக இருந்தது, இப்போ நல்லா குக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு 5 to 6 minutesக்கு டேட்ஸை சூடு பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேட்ஸ் பேனில் ஒட்டாமல் வரும்போது நம்ம ரெடி பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸும், அதுக்கப்புறமா கசகசாவையும் அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். கசகசாவில் நான் ஒரு 2 tablespoons ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அவுட்டர் கவரிங்காக. மிச்சத்தை மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நட்ஸை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கலந்து விட்டுற போகிறோம். ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நாம் ஒரு பட்டர் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டேட்ஸ் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு லாக் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா டேட்ஸ் சூடு ஆறுனதுக்கப்புறமா இறுக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளால் ஷேப் பண்ண முடியாது. இப்போது நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு 2 tablespoons அளவுக்கு கசகசா, அதை நான் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் ஆட் பண்ணி அப்படியே நம்மளோட பர்ஃபியை ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கசகசா ஒட்டிக்கும், அழகாக டெக்கரேட்டிவ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் கசகசா யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது கசகசா எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறமா நம்ம எக்ஸஸாக இருக்கிற பட்டர் ஷீட்டில் ஒட்டி இருக்கிற கசகசாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே பட்டர் ஷீட்லேயே நம்ம பர்ஃபியை இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நல்லா செட் ஆகிடும். பீஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு வாட்டமாக இருக்கும். இன்கேஸ் இந்த மாதிரி பர்ஃபி மாதிரி வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் இப்போவே ஸ்ட்ரெயிட்டாக லட்டு மாதிரி பிடிச்சி ரோல் பண்ணியும் வச்சிடலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 hours ரெஃப்ரிஜிரேட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா அழகாக வந்துடுச்சு நம்மளுக்கு.
இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு செட் ஆகிடும் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே. இல்லை அவசரமாக உங்களுக்கு வேணும்னா ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour மட்டும் நீங்கள் வச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க. பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு செட் ஆகிருக்கும். இது வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்நாக் ஐட்டம். அதனால் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸுமே ஆட் பண்ணல. நம்மளுக்கு இதில் இருக்கிற ஸ்வீட்னஸ் ஃபுல்லாகவே டேட்ஸில் தான் கிடைக்கிது. ஸோ டேட்ஸோட குட்னஸும் நம்மளுக்கு கிடைக்கும், அதே மாதிரி நட்ஸோட குட்னஸும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.